வணக்கம். இன்றைக்கி சிதம்பரம் கீழத்தெரு மாரியம்மன் கோவிலில் 75வது ஆண்டு சிதம்பரம் மோட்டார் தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக இன்றைக்கி 9ஆம் நாள் விழா நடைபெறுது. மேளதாளங்கள் முழங்க கோவிலேருந்து ஊர்வலமாக வந்து இன்றைக்கி சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் அம்பாள் காட்சி கொடுக்குறாங்க. இன்றைக்கி அம்பாளை நீங்கள் தரிசனம் பண்ணணுன்னா சிதம்பரம் பேருந்து நிலையம் வந்தாலே போதும். என்று நீ என்னை பார்க்கிறாயோ அன்று நான் உன்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு கீழத்தெரு மாரியம்மன் கோவிலில் எழுதியிருக்கும். அந்த வாசகம் ரொம்ப மெய்யான வாசகம். நீங்களும் இன்றைக்கி போயிட்டு பேருந்து நிலையத்தில் பாருங்கள். அதோட ஊர்வல காட்சியை இப்போ வீடியோவில் பாருங்கள். மோட்டார் தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக இன்றைக்கி நடக்கிற விழாவில் இரவு 7 மணிக்கு மங்கள இசை கச்சேரியும் அதுக்கு பிறகு சினிமா பாடல் கச்சேரியும் நடைபெறும். 25 வருஷமாக இந்த ஒரு அருமையான திருவிழாவை மோட்டார் தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக செஞ்சிகிட்ருக்காங்க. நம்ம சிதம்பரத்தில் மாரியம்மன் வழிபாடு என்பது ரொம்ப முக்கியமானது. அதிலும் நம்ம சிதம்பரம் கீழத்தெரு மாரியம்மனுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. எந்த கோவிலும் இல்லாத ஒரு பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த கீழத்தெரு மாரியம்மன் கோவிலில் உண்டு. நாளைக்கு கீழத்தெரு மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் நடைபெறும். காலையில் 10 மணிக்கு கீழே சன்னதியிலிருந்து திருத்தேர் புறப்பட்டு 4 வீதிகள் வழியாக காட்சி கொடுக்குறாங்க. நாளை மறுதினம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு 28ஆம் தேதி தீமிதி பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற இருக்குது. இதில் பலாயிரம் பேர் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவில் தீமிதிப்பார்கள். தீமிதி அன்னைக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் மேற்கொண்டாங்களோ அந்த பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறி பக்தர்கள் வந்து பாடக்கட்டி இழுக்கிறது, அக்னி சட்டி, கும்பிடு தண்டம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளுக்கும் அம்பாள்கிட்ட வந்து நேர்த்திக்கடனாக செலுத்துவாங்க. ஒரு அற்புதமான நிகழ்வு சிதம்பரத்தில் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக கீழத்தெரு மாரியம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழாவில் ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு நாளும் கோலாகலம் தான். தினமும் அதிகாலையிலேயே நட திறந்துடுறாங்க. அங்கே பிரதட்சணம் பண்ணுறவங்க அங்கே பிரதட்சணம் பண்ணுறாங்க. இன்றைக்கி கீழத்தெரு மாரியம்மன் கோவில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் இருக்காங்க. இந்த ஒரு சிறப்பான நிகழ்வு வேறு எந்த கோவிலையும் நடைபெறதா தெரியல. ஏன்னா பொதுவாக கோவிலிருந்து உற்சவர் புறப்பட்ட வீதி உலா காட்சி மட்டும்தான் நடைபெறும். ஆனால் சிதம்பரத்தில் மட்டும்தான் மிக சிறப்பாக பேருந்து நிலையத்தில் அமர்ந்து நமக்காக காட்சி கொடுக்குறாங்க அம்பாள். மோட்டார் தொழிலாளர்கள் எல்லாம் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிதிகளை திரட்டி இந்த விழாவை 75 வருடம் சாதாரணமாக ஒரு ஃபங்க்ஷன்னாலே நம்மெல்லாம் எவ்வளோ 75 வருடமாக இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த திருவிழாவை கீழத்தெரு மாரியம்மனுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டவருக்கு கேட்டவரத்தை அள்ளித்தரும் மாரியம்மனாக தான் நம்ம கீழத்தெரு மாரியம்மன் இருக்காங்க. நீங்கள் அவசியம் சிதம்பரம் வந்தீங்கன்னா இல்லை சிதம்பரத்தில் இருந்தீங்கன்னா இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு நீங்கள் அம்பாளை வழிபடுங்க. அந்த கோவிலில் எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டிருக்கிற ஒரே வாசகம்தான் இப்போவும் நான் சொல்கிறேன். என்னை நீ என்றைக்கு வந்து பார்க்கிறாயோ அன்றைக்கு நான் உன்னை பார்ப்பேன். இந்த வார்த்தையில் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது தெரியுங்களா? நம்ம மனசார வேண்டுறதுங்கிறது ஒன்று, நேரடியாக போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறதுங்க ஒன்று. நீங்களும் கீழத்தெரு மாரியம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தில் கலந்துக்குங்க. அம்பாளின் அருளை பெறுங்கள். வாழ்வில் எல்லா நலமும் வளமும் தருவாள் கீழத்தெரு மாரியம்மன். இந்த கோவில் வெளியூர்காரங்களுக்கு சொல்கிறேன், சிதம்பரம் பேருந்து நிலையத்துக்கு நேர் எதிரிலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் சிதம்பரம் நடராஜரை தரிசனம் பண்ண வரும்போது அவசியம் கீழத்தெரு மாரியம்மன் கோவிலுக்கு வாங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக தீமிதிக்கு வாங்க. அம்பாளின் அருளை பெறுங்கள். உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அந்த குறையை அம்பாளிடம் சொல்லுங்கள். அவள் தீர்த்து வைப்பாள் கீழத்தெரு மாரியம்மன்.